சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம் சுந்தரம். ஓம் சாந்தி. 26/7/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் விக்கர்மங்களை, அதாவது பாவ செயல்களை அழிப்பதற்கான யுகமாகும். இந்த யுகத்தில் நீங்கள் எந்த ஒரு பாவ கர்மங்களையும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும்? பதில்: யார் அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் நிரம்பி இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படும். யார் எந்த அளவிற்கு ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகின்றார்கள். ஒருவேளை ஞான ரத்தினங்களை தாரணை செய்யவில்லை என்றால் ஏழைகள் ஆவார்கள். பாபா உங்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் ஞானத்தை கொடுத்து திரிகாலதரிசியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். பாடல்: ஓம் நமோ சிவாய். ஆத்மாவாகிய நான் தந்தையாகிய சிவபெருமானை வணங்குகின்றேன். இதுதான் ஓம் நமோ சிவாய, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஓம் சாந்தி. எது கடந்ததோ அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. எது நடந்து முடிந்ததோ, எது பாஸ்டோ அது பிரசன்ட்ல நடக்கின்றது. பிறகு எது இப்பொழுது எதிர்காலமாக இருக்கின்றதோ, எது கடந்ததோ, இப்ப போன கல்பத்துல சங்கம யுகம் முடிஞ்சிருச்சு. போன கல்பத்தோட சங்கம யுகம் அது இந்த கல்பத்துல நிகழ்காலத்துல நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது எது நிகழ்காலமாக இருக்கின்றதோ அது ஒரு நாள் என்ன ஆயிடும்? இப்ப சத்தியுகம்லாம் வந்துருச்சுன்னா இந்த சங்கம யுகம் கடந்த காலமாக ஆகிவிடும். எது பாஸ்ட் அது இன்றைய பிரசன்ட். ஃபியூச்சருக்கு போயிட்டோம்னா இன்றைய பிரசன்ட், நாளைய பாஸ்ட். நான் அருமையான தத்துவம் பாபா சொல்றாரு. இதை டிராமாவை புரிஞ்சிக்காதவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நேற்று என்ன நடந்ததோ அது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு இன்று நடக்கக்கூடியது நேற்றாக மாறிவிடும். பாஸ்ட், நேற்றைய பாஸ்ட் இன்றைய பிரசண்டா இருக்கு. இன்றைய பிரசன்ட் நாளைக்கு வரும்போது பாஸ்ட் ஆயிடும், கடந்த காலமாக ஆகிவிடும். கடந்த காலத்தின் மகிமையை பாடுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்ப பிரசன்ட் என்னன்னா புருஷோத்தம சங்கம யுகமாகும். புருஷோத்தம், புருஷ் பிளஸ் உத்தம், ஆத்மா உத்தமமாக இருப்பது என்ற வார்த்தையை கண்டிப்பாக போட வேண்டி இருக்கின்றது. நீங்கள் நிகழ்காலத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள். கடந்த காலத்தின்
மகிமை என்ன பாடப்பட்டு இருக்கின்றதோ அது இப்பொழுது நடைமுறையில் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதில் எந்த சந்தேகத்தையும் நாம் கொண்டு வரக்கூடாது. இது சங்கம யுகமாகவும் இருக்கின்றது, கலியுகத்தின் கடைசியாகவும் இருக்கின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையிலேயே சங்கம யுகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக போன கல்பத்தோட சங்கம யுகத்தை பத்தி சொல்றாரு. பிரசன்ட் இப்ப இருக்கல, இந்த சங்கம யுகம் இல்ல, லாஸ்ட் சைக்கிளோட சங்கம யுகம் முடிஞ்சுதான் இந்த சைக்கிள் ஆரம்பிச்சதே. இப்ப இந்த சைக்கிளோட சங்கம யுகத்துல நாம இருக்கிறோம். இப்பொழுது இந்த சங்கம யுகம் பிரசன்ட், நிகழ்காலம் ஆகும். பிரசன்ட்ல கடவுள் வந்திருக்கிறார், சிவ தந்தை வந்துள்ளார். எது கடந்து விட்டதோ அதுதான் நாளைக்கு எதிர்காலமாகவும் இருக்கும். ரொம்ப குழப்பமா இருக்கா? நல்லா தெளிவா குழப்புறாரு பாத்தீங்களா? பாபா சொல்றாரு, போன கல்பத்துல சங்கம யுகம் என்னது? போன சைக்கிளோட சங்கம யுகம் பாஸ்ட், இந்த சைக்கிளோட சங்கம யுகம் பிரசன்ட், அடுத்த சைக்கிளோட சங்கம யுகம் ஃபியூச்சர். அடுத்த சைக்கிளோட சங்கம யுகத்துக்கு போயிட்டோம்னா இந்த சைக்கிளோட சங்கம யுகம் இன்னைக்கு பிரசண்டா இருக்கிறது, நாளையே அதாவது அடுத்த சைக்கிளோட சங்கம யுகத்துக்கு போகும் பொழுது இது பாஸ்ட் ஆயிடும். புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? எது கடந்து விட்டதோ அதுதான் எதிர்காலமாகவும் இருக்கும். இது கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல இதே தான் நடக்க போகுது. எது நடந்து முடிந்ததோ அது எதிர்காலத்தில் நடக்கும். தந்தை ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பிறகு நீங்கள் சத்தியுகத்தில் ராஜ்யத்தை அடைவீர்கள். இப்பொழுது இது சங்கம யுகம் ஆகும். இந்த விஷயத்தை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. நீங்கள் நடைமுறையில் ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இது மிகவும் சகஜமானது ஆகும். சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவருக்கும் பாபாவை நினைவு செய்தார்கள் என்றால், அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஆத்மா தானே. அப்ப எல்லா ஆத்மாக்களும் சிவ தந்தையை நினைவு செய்யும் பொழுது பாவ கர்மங்கள் விநாசம் ஆகும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டிப்பாக புரிய வைக்க வேண்டும். பாவ கர்மங்கள் அழியக்கூடிய சமயத்தில் பாவ கர்மங்களை செய்பவர்கள் யாராக இருப்பார்கள்? ஆனால் மாயை பாவ கர்மங்களை செய்ய வைத்து விடுகின்றது. எங்களின் மூலம் இந்த பெரிய தவறு நடந்துவிட்டது, அதாவது அடி விழுந்தது என்று புரிந்து கொள்கின்றார்கள். அப்பொழுதுதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். இப்பொழுது பாபா தூய்மை ஆக்குவதற்காக வந்துள்ளார் எனும் பொழுது தூய்மையாக வேண்டும் அல்லவா? ஈஸ்வரனுடையவர்களாக ஆகிவிட்டு பிறகு கடவுளோட குழந்தை ஆயிட்டோம். அதன் பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகக்கூடாது. சத்தியுகத்துல அனைவரும் தூய்மையாக இருந்தார்கள். இந்த பாரதமே தூய்மையாக இருந்தது. நிர்விகாரமான உலகம் மற்றும் விகாரமான உலகம் என்றும் பாடுகின்றார்கள்.
தேவதைகள் முழுமையாக விகாரம் அற்றவர்களாக இருந்தார்கள். நாம் விகாரிகளாக இருக்கின்றோம். ஏனெனில் நாம் விகாரத்தில் செல்கின்றோம். விகாரம் என்ற பெயரே விஷத்தினுடைய பெயராகும். இது ஆத்மாவுக்கு விஷம். அது சொல்றாங்களே, பார்க்கடல் கடையும் பொழுது முதல்ல ஆலகால விஷம் வந்தது, அதான் விகாரம். அதை சிவன் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கடையும் பொழுதுதான் கல்ப விருட்ச மரம் வந்தது, காமதேனு பசு வந்தது, ஐராவத யானை வந்தது, அதுக்கப்புறம் சுதர்ஷன சக்கரம் வந்தது, கல்ப விருட்ச மரம், கடைசியில லக்ஷ்மி வந்தாங்க. அவங்க கையில தேவாமிர்தம் அப்படிங்கிற கலசத்தோட வந்தாங்க. அந்த அமிர்தம் தான் தேவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. அப்ப முதல்ல வந்தது ஆலகால விஷம். விஷம்னா தனியா விஷம் இல்லை, விகாரங்கள் தான் விஷம். இந்த விகாரங்களை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்யணும். முதல்ல சித்தா மெடிசன் சாப்பிட்றாங்கன்னா அது உள்ள போயிட்டு பழசெல்லாம் கலறி விடும். உள்ள மூளை முடுக்கல உடம்புல இருக்கிற வியாதிலாம் வெளியில வரும். அப்படின்னா மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது எல்லாம் வெளியில போயிடும். அதுக்கப்புறம் டோட்டலா வேர்லேருந்து அறுக்கப்படும் அந்த வியாதிகளோட கிருமிகள். அப்ப டோட்டல் கியூர் சித்தா மருந்துனால கிடைக்குது. அது மாதிரி இந்த ஆத்மாவிற்கான அருமருந்து இந்த ஞானம். இந்த ஞான கடலை நாம கடையும் பொழுது முதல்ல விஷம் வரும். வரலன்னா தான் ஏதோ மிஸ்டேக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா ஸ்டார்டிங் பீரியட்ல நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், வரும். வந்துச்சுன்னா அதை இறை தந்தையிடம் சரண்டர் பண்ணிடணும். அதை பத்தி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. கடைய இந்த நெகட்டிவ் தாட்ஸ் போகும், வேஸ்ட் தாட்ஸ் போகும். அதுக்கப்புறமா தான் சுதர்ஷன சக்கரம், ஐராவதம், இந்த சுதர்ஷன சக்கரம், அதுக்கப்புறம் கல்ப விருட்ச மரம், இதுக்கெல்லாம் காமதேனு பசு, இதுக்கெல்லாம் ஒரு விசேஷம் என்னன்னா, காமதேனு பசுவா இருந்தாலும் சரி, கல்ப விருட்ச மரமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்குமா. நம்மளோட எண்ணங்கள் நிறைவேறும். இது எப்பன்னா கடைறதை விடாம கடைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில லக்ஷ்மி பதவி கிடைக்கும், வைகுண்ட பதவி. அதுக்கப்புறம் தேவா அமிர்தம் கிடைக்கும். இதுதான் 5000 இயர்ஸ்க்கு வேண்டிய ஃபுல் சார்ஜ் பேட்டரி, தேவாமிர்தம்ன்றது இதுதான். அதுக்காக தான் நாம இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோன்றது கடவுளுக்கு தான் தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் கடையிறத நிறுத்தவே கூடாது. அந்த பதவி, வைகுண்ட பதவி அடையிற வரைக்கும் இந்த ஞான கடலை, பார்க்கடலை கடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மத்து எது அப்படின்னா புத்தி தான். புத்தின்ற மத்து வச்சு இந்த பார்க்கடலை அவங்க என்ன பண்ணாங்க, வாசுகின்ற பாம்பு தான் கயிறு, அந்த மேரு மலையை வச்சு கடைஞ்சாங்க. மலை நிற்க மாட்டேங்குத, மத்துவா வச்சு கடைஞ்சாங்க. அப்பதான் கூர்ம அவதாரம் எடுத்து அடியில போய் விஷ்ணு ஒரு ஆமையா உட்காந்துட்டாரு. அது மேல அந்த மலையை வச்சு அப்புறமா கடைஞ்சாங்க. அது மாதிரி ஐம்புலன்களை அடக்கணும், அதுதான் ஆமை. ஐம்புலன்களை அடக்கி புத்தின்ற மத்து மூலமா மனம்ன்ற கடலை கடையும் பொழுது ஞானத்தை ஊத்தி கடையணும். வெறும் தண்ணியில கடைஞ்சா வெண்ணெய் வராது, தயிர் வேணும்ல. அது மாதிரி ஞானத்தை விசார சாகர மந்தனம் பண்ணும் பொழுது முதல்ல நெகட்டிவ் தாட்ஸ் வரும், விடாம கடையும் பொழுது இவை அனைத்துமே நம்மளுக்கு பிராப்தமாகும். கடைசியில வைகுண்ட பதவி கிடைக்கும். தூய்மை அற்றவர்கள் தான் எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கின்றார்கள். கோவப்படுறோம், இந்த கோவத்தை நிறுத்துறதுக்கு கடவுளே வாங்கலாம் சொல்றது இல்லை. அது ஒரு பாவமாவே யாரும் நினைக்கிறதே இல்லை, அது வேற விஷயம். பாபாவும் நாடகத்தினுடைய திட்டப்படிதான் வருகின்றார். கொஞ்சம் கூட அவர் வரும் சமயம் வித்தியாசப்படுவதே இல்லை. எது கடந்து விட்டதோ
அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை யார் தெரிந்திருக்கின்றார்களோ அவர்களைத்தான் திரிகாலதரிசி என்று சொல்லப்படுகின்றது. இதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இது அதிகம் முயற்சி செய்ய வேண்டிய விஷயம் ஆகும். அடிக்கடி அனைவரும் மறந்து விடுகின்றார்கள். இல்லை என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு அத்தீந்திரிய சுகம் இருக்க வேண்டும். நீங்கள் இங்கே அழிவற்ற ஞான ரத்தினங்கள் மூலமாக மிக மிக பெரிய செல்வந்தர்களாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். யாருக்கு எந்த அளவிற்கு ஞானம் தாரணை ஆகின்றதோ அந்த அளவிற்கு அவர்கள் அதிக மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆகிக் கொண்டே இருப்பார்கள். புதிய உலகத்திற்கு நாம் என்னவெல்லாம் செய்கின்றோமோ அவை எல்லாம் எதிர்காலத்தில் புதிய உலகத்திற்காக என்பதை நீங்கள் தற்பொழுது தெரிந்துள்ளீர்கள். பாபா புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காகவும் பழைய உலகத்தை அழிப்பதற்காகவும் தான் வந்திருக்கின்றார். அப்படியே போன கல்பத்துல என்ன நடந்ததோ அப்படியே நடக்கும். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி, தர்மம் எப்போ இழிவு ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் கடவுள் வராரு. ஆத்மாவுடைய சுய தர்மம் பவித்ரதா சுகம் சாந்தி. இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்கு? அப்பவித்ரதா அதர்மம் அசாந்தி. இப்பதான் தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டுள்ளது. இப்ப இறைவன் வந்திருக்கிறார முழு உலகத்திற்கே. இறைவன் முழு உலகத்தையே மாத்த போறாரு. அந்த வினாடியில இப்ப நாம பிரசன்ட்ல இருக்கிறோம். இந்த பிரசன்ட்ல காட் பிரசன்ஸ், இறைவனுடைய பிரசன்ஸ் இருக்கு. இப்ப குழந்தைகளாகிய நீங்களும் கண்ணால பார்க்க போறீங்க பாபா சொல்றதெல்லாம். இயற்கை சீற்றங்கள் நடக்க வேண்டும் என்பது டிராமாவில விதி. நடக்கும். பூகம்பம் வந்தது என்றால் முடிந்தது. பாரதத்தில் ஒரு பூகம்பம்லாம் பத்தாது. ஒன்னு ரெண்டு நடக்குதுன்னா அதெல்லாம் சாம்பிள் தான், ரிகர்சல் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஃபைனல்ல நிறைய பூகம்பம் நடக்கும். பூமி ஸ்ட்ரைட் ஆக போகுதுல்ல, டக்குன்னு ஸ்ட்ரைட் ஆகாத, கொஞ்சம் ரெண்டு ஆட்டு ஆடிதானே ஸ்ட்ரைட் ஆக போகுது. நிறைய பூகம்பம்லாம் வரும். பாரதத்தில் எத்தனை பூகம்பம் ஏற்படும் தெரியுமா? இது நடக்கத்தான் வேண்டும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இல்லாட்டி எப்படி பாரத நாடு தவிர மீதில தண்ணில முழுகணும்னு விதி நடக்கணும்ல. அது நெருங்கிட்டு இருக்கிறோம். கல்பத்திற்கு முன்பு கூட நடந்தது. ஆகையினால்தான் தங்க துவாரகா கீழே சென்று விட்டது என்று கூறுகின்றார்கள். நாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த ஞானத்தை பெற்றிருந்தோம் என்பதை புத்தியில் நல்ல விதத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. பாபா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நாங்கள் தங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற்றிருந்தோம். நாங்கள் அநேக முறை தங்களிடமிருந்து ஆஸ்தியை எடுத்து இருந்தோம். அதை கணக்கிடவே முடியாத எத்தனை முறை நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பிறகு எதுவுமே இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். இந்த சமயத்தில் பாரதம் முழுமையாக எதுவும் அற்றதாக இருக்கின்றது. நீங்கள் நாடகத்தின் திட்டப்படி என்று எழுதவும் செய்கின்றீர்கள். அவர்கள் நாடகம் என்ற வார்த்தையை சொல்வது கிடையாது.
அவர்களுடைய திட்டமே தனிப்பட்ட திட்டமாகும். நாடகத்தின் திட்டப்படி நாங்கள் மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். கல்பத்திற்கு முன்னால் என்ன காரியத்தை செய்தீர்களோ அதை இப்பொழுதும் ஸ்ரீமத் படி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஸ்ரீமத் மூலம்தான் சக்தியை அடைகின்றீர்கள். சிவசக்தி என்ற பெயர் கூட இருக்கின்றது அல்லவா? நீங்கள் சிவசக்தி தேவிகள் ஆவீர்கள். அப்படின்னா சிவனிடமிருந்து சக்தியை வாங்கிய சிவசக்திகள் ஆவீர்கள். உங்களுடைய கோவில்களில் கூட பூஜைகள் நடக்கின்றன. நீங்கள்தான் தேவிகள். அம்மன்லாம் சொல்றாங்களே, அம்மன் கோவில்ல யார்? பிகேஸ் தான். பிறகு நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். நீங்களும் கூட உலகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். எனவே உங்களுடைய பூஜை நடக்கின்றது. அநேக தேவிகள் இருக்கின்றார்கள். லக்ஷ்மிக்கு எவ்வளவு பூஜை செய்கின்றார்கள்? தீபாவளி நாளில் மகாலட்சுமியின் பூஜை செய்கின்றார்கள். அவர்தான் தலைவி ஆவார். மகாலட்சுமி தான். செல்வம் சேர்ந்தால் மகாலட்சுமியினுடைய கிருபை என்று நினைத்து கொள்வார்கள். அவ்வளவுதான். வருடா வருடம் பூஜை செய்கின்றார்கள். நல்லது. அவரிடம் செல்வம் கேட்கின்றார்கள். தேவியிடம் என்ன கேட்பது? சங்கமயுக தேவிகளாகிய நீங்கள் ஸ்வர்க்கம் அடையும் வரத்தை வழங்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். சங்கம யுகத்தில் இருக்கும் தேவிகளாகிய உங்களுக்கு தான் உலகத்துல அம்மன் கோவில் வழிபாடு இதெல்லாம் நடக்குது. அனைத்து மன ஆசைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்கின்றீர்கள். அதனால காமதேனு யாரு? மன விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்பது அது நீங்க தான் அப்படின்றத மற்ற மனுஷங்களுக்கு தெரியவது இல்லை. நீங்கள் தேவிகள் அல்லவா? மனிதர்களுக்கு ஞானத்தை தானம் செய்கின்றீர்கள். அதன் மூலமாக அனைத்து மன விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுகின்றீர்கள். நோய் போன்றவைகள் வருகின்றது என்றால் சரி செய்து விடு கடவுளே, கடவுளே காப்பாற்று என்று அவங்க என்ன பண்றாங்க? கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்களோ இல்லையோ, அம்மன் கோவிலுக்கு போறாங்க. அம்மா, இந்த நோயிலிருந்து காப்பாத்து. ஒரு கிராமத்துல ஏதாவது வியாதி வந்துட்டு அந்த கிராமமே காப்பு போட்டுக்கிறாங்க. அந்த ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமம் போறது இல்லை. அந்த கிராமத்துல ஒரு 10 நாளைக்கு என்ன பண்றாங்க? அந்த அம்மனுக்காக வழிபாடு நடத்துறாங்க. அந்த வியாதி சரியாகிற வரைக்கும் அவங்க வெறும் அந்த மஞ்சள் தண்ணி, வேப்பலை கட்டி, அப்புறம் கடைசியில அது வியாதி சரியாகுது. ஆக்சுவலா அம்மனா போய் சரி பண்றாங்க. இந்த அருளல் ரோல் எல்லாமே சிவபாபா தான் பண்றாரு. யாரோட நம்பிக்கையை பூர்த்தி செய்யறாரு. ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் நடக்குதான்னு தெரியல. ஒரு காலத்துல அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா உண்மையிலேயே அந்த அம்மன்றவங்க யார் தெரியுமா? சத்தியுகம் திரேதாயுகத்துல வாழ்ந்த தெய்வதைகள் இல்ல. சங்கம யுகத்துல சிவனிடமிருந்து சக்தியை வாங்கியவர்கள். இவங்க தான் அங்க வரப்போறாங்க. பட் அம்மனா உட்கார்ந்துட்டு இருக்கிறது யாருன்னா சங்கமயுக சிவசக்திகள். நீங்கள் சங்கமயுக சிவசக்தி தேவிகள் ஆவீர்கள். நீங்கள் தான் ஸ்வர்க்கத்தின் வரத்தை கொடுக்கின்றீர்கள். சிவ தந்தையும் வரம் அளிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் வரம் அளிக்கின்றீர்கள். மகாலட்சுமியை காட்டுகின்றார்கள். நாராயணனை மறைத்து விட்டார்கள்.
இப்ப பார்க்கடலை கடைஞ்சு அந்த லாஸ்ட் சீன்ல அந்த தேவா அமிர்தம் இருக்குல்ல, அந்த ஞான கலசத்தை வந்து லக்ஷ்மி கையில காமிச்சிருக்காங்க. ஆனா நாராயண் கையில தானே காமிச்சிருக்கணும். மகாலட்சுமி கையில காமிச்சிருக்காங்க. நாராயணனை விட்டுட்டாங்க. ஆனா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது யார் தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? அந்த தேவ அமிர்தத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது, அதாவது தேவதைகளுக்கெல்லாம் கொடுத்தது யாருன்னா நாராயணன் தான். மோகினி அவதாரத்துல கொடுத்தாரு. ஏன்னா அங்க நிறைய அசுரர்கள் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா அவங்களும் சேர்ந்து தானே கடைஞ்சாங்க. அசுரர்களும் தேவதைகளும் சேர்ந்து கடைஞ்சது. ரிசல்ட் வரும்பொழுது தேவதைகள் மட்டும் கொடுத்தா அசுரர்களுக்கும் வரும்ல. அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க தானே. டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதனால நாராயணன் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவங்கள மயக்கி வச்சுட்டு அசுரர்களை தேவதைகளுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணதா கதையில காமிச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. ஆனா விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அசுர குணங்களை வென்று தெய்வீக குணங்களை அடைந்த பிறகுதான் நம்மளுக்கு அந்த ஞான அமிர்தம் வந்து கிடைக்குது. உங்களுடைய செல்வாக்கை எவ்வளவு உயர்த்துகின்றார். பாபா வந்ததுக்கு அப்புறம் பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு. பாபா கிடைக்கிறது முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க உங்களுடைய பாஸ்ட். பாபா கிடைச்சதுக்கு அப்புறம் இப்ப உங்களுடைய பிரசண்ட பாருங்க. இன்னும் ஃபியூச்சர் எப்படி ஆக போறீங்கன்றதையும் பாருங்க. இதுக்கெல்லாம் அனைத்து புகழும் இறைவனுக்கே. தேவிகள் 21 பிறவிகளுக்கு அனைத்து சுகத்தின் ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றார்கள். அதனாலதான் அம்மன் கோவில்ல திருவிழா நடக்குது. அவ்வளோ வழிபாடு ஏன் அம்மனுக்கு அப்படின்னா எல்லாருடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். ஸ்ரீ லக்ஷ்மிகிட்ட செல்வம் மட்டும்தான் கேட்பாங்க. அம்மன் கோவில்ல எல்லாமே A to Z அம்மான்னுவாங்க. ஒரு அப்படியே உரிமையா கூப்பிடுவாங்க. சில சமயம் திட்ட கூட செய்வாங்க. ஏன்னா உரிமையினால அன்பு அதிகமா இருக்கு அம்மன் மேல. லக்ஷ்மிகிட்ட கொஞ்சம் எல்லாம் செல்வம் மட்டும்தானே கொடுப்பாங்க. செல்வந்தர்களுக்கு லக்ஷ்மி ஒரு ரெஸ்பெக்டோட பூஜை பண்ணுவாங்க. அம்மன் வந்து க்ளோஸ். அவங்க லக்ஷ்மிகிட்ட செல்வத்தை மட்டும் கேட்கின்றார்கள். அது கொஞ்சம் ராயலா இருப்பாங்க லக்ஷ்மி. இவங்களும் ராயலா வழிபாடு பண்ணுவாங்க. செல்வத்திற்காக தான் மனிதர்கள் நல்ல தொழில் போன்றவைகளை செய்கின்றார்கள். ஆனா அம்மன் அப்படி இல்லை. அவங்க வீட்டு குழந்தை மாதிரி அம்மன். அதனால அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி அம்மனை ட்ரீட் பண்ணுவாங்க. பாபா வந்து உங்களை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆக்கியுள்ளார். அளவற்ற செல்வத்தை கொடுக்கின்றார். ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தார்கள். இப்பொழுது ஏழைகளாக இருக்கின்றார்கள். ராஜ்யம் செய்தார்கள். பிறகு எப்படி மெதுமெதுவாக இறங்கும் கலை ஏற்படுகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மறுபிறவி எடுத்து எடுத்து கலைகள் குறைந்து குறைந்து இப்பொழுது எப்படிப்பட்ட நிலையில் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். இது கூட ஒரு புதிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள் பாரதம் எவ்வளவு ஏழை நாடாக ஆகிவிட்டது. ராவண ராஜ்யமாக தற்பொழுது இருக்கின்றது. எவ்வளவு உயர்ந்ததாக நம்பர் 1ஆக இருந்தது. இப்பொழுது கடைசி நம்பரில் வந்துவிட்டது. கடைசியில வரவில்லை என்றால் பிறகு எப்படி முதல் நம்பரில் வருவது? எல்லாமே கணக்கு தான். அக்யூரேட்டா எல்லாமே நடக்குது. பொறுமையாக ஞானத்தை சிந்தனை செய்து பார்த்தால் அனைத்து விஷயங்களும் தானாகவே புத்தியில் எமர்ஜி ஆகும். புத்தியில வந்துடும். எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயங்களாக இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் முழு சிருஷ்டி சக்கரத்தையும் தெரிந்து கொண்டீர்கள்.
படிப்பு பள்ளியில் மட்டும் படிக்கப்படுவது இல்லை. ஆசிரியர் வீட்டில் படிப்பதற்காக ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்க தானே. ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, அப்புறம் வீட்டுல ஹோம்ஒர்க் பண்றாங்க குழந்தைங்க. அதை வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் என்று சொல்கின்றோம். பாபாவும் கூட உங்களுக்கு வீட்டிற்காக படிப்பை கொடுக்கின்றார். பகலில் உங்களுடைய தொழில், பிசினஸ், அபிஷியல் ஒர்க் எதுவா இருந்தாலும் தாராளமா செய்யுங்கள். சரீர நிர்வாகம் என்னவோ அதை செய்யத்தான் வேண்டும். அமிர்த வேலையில காலங்காத்தால அமிர்த வேலை இருக்குல்ல, அந்த டைம்ல யாருக்காவது ஆபீஸ் இருக்குமா, இல்ல கடை திறக்கணுமா? ஃப்ரீ தானே. அதனால அமிர்த வேலையில் அனைவருக்கும் நேரம் இருக்கின்றது. அதிகாலையில 2 அல்லது 3 மணிக்கு எழுந்துக்கோங்க. அது ரொம்ப நல்ல நேரமாகும். அந்த சமயத்தில் எழுந்து சிவ தந்தையை அன்போடு நினைவு செய்யுங்கள். மற்றபடி இந்த விகாரங்கள் தான் உங்களை முதல் இடை கடையில துக்கம் உடையவர்களாக மாற்றியுள்ளது. ராவணனை எரிக்கின்றார்கள், ஆனால் இதனுடைய அர்த்தம் எதையுமே தெரிந்திருக்கவில்லை. பரம்பரை பரம்பரையாக ராவணனை எரிக்கக்கூடிய வழக்கம் நடந்து வருகின்றது. அவ்வளவுதான். நாடகத்தின்படி இது பதிவாக ஆகியிருக்கின்றது. ராவணனை எரித்து கொண்டே வந்துள்ளார்கள். ஆனால் ராவணன் இறப்பதே இல்லை. இந்த ராவணனை எரிப்பது எப்பொழுது நிற்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணுடைய கதையை கேட்கின்றீர்கள். இந்த கிளாஸே ஒரு கதை மாதிரி சொல்றாருல, இதுதான் சத்திய நாராயண் கதை. இது கேட்டா நாராயணனாகவோ அல்லது அவருடைய ஃபேமிலியில குறைந்தபட்சம் நாராயணுடைய வம்சாவளியாகவோ வரலாம். வெறும் கேட்டாலே, ஃபாலோ பண்ணா நமக்கு இப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தந்தையை தெரியாத காரணத்தினால்தான் அனைவரும் அனாதைகளாக இருக்கின்றார்கள். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. தந்தையை கூட தெரிந்திருக்கவில்லை. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாக ஆகியிருக்கின்றது. ஏணிப்படியில இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக ஆகியுள்ளோம். அப்பொழுதுதான் சிவ தந்தை பூமியில் அவதாரம் எடுக்கின்றார். ஆனால் தங்களை தமோ பிரதானம் ஆனவர்கள் என்று யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த சமயத்துல மரம் முழுவதும் உளுத்து போன கண்டிஷன்ல இற்று போன நிலையை அடைந்திருக்கின்றது என்று சிவ தந்தை கூறுகின்றார். ஒருவர் கூட சத்தோ பிரதானமானவர்களாக இல்லை. சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் சத்தோ பிரதானமாக இருக்கின்றார்கள். இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கின்றார்கள். சிவ தந்தைதான் வந்து குழந்தைகளாகிய உங்களை அக்ஞான உறக்கத்திலிருந்து விழிப்படைய செய்கின்றார். பிறகு நீங்கள் மற்றவர்களை விழிக்க செய்கின்றீர்கள். விழித்து கொண்டே இருக்கின்றார்கள். மனிதர்கள் இறக்கும் பொழுது வெளிச்சத்திற்காக என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல யாராவது க்ளோஸ் ரிலேஷன்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம். யாராவது இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க தலை பக்கத்துல ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க. நார்த் இந்தியாலலாம் வந்து விளக்கு ஏத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க வந்து கோதுமை மாவுல விளக்கு மாதிரி செஞ்சு, மாவு விளக்கு நம்ம போடுவோம்ல,
அது மாதிரி அவங்க மாவு விளக்கு மாதிரி செஞ்சு அதில் நெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றுறாங்க. இது வட இந்திய பழக்கம். தென்னிந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது சில பேர் குத்து விளக்கு ஏதோ ஒன்று ஏற்றுறாங்க. ஏற்றி வச்சுட்டு அதில் நெய் தீபம், அது வந்து அந்த சரீரம் எடுக்கிற வரைக்கும் கண்டினியூஸாக விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் தலை பக்கத்தில். அப்புறம் அது எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜை அறையில் வந்து விளக்கு எரியும். அந்த தொடர்ந்து எரியும். பகலும் இரவுமே பார்த்துப்பாங்க விளக்கு எரியிற மாதிரி. அந்த காரியம் செய்கிற வரைக்கும் கண்டினியூஸாக விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து வெளிச்சம் இல்லாமல் கஷ்டப்படும்ல, அதை விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அதுவே ஒரு தீபம் தான். பாபா சொல்கிறாரு, அந்த விளக்கு ஏற்றுறத உயிரோடு இருக்கும் பொழுது நான் ஆத்மா, நான் அழிவற்ற ஆத்ம தீபம் அப்படின்னு மனசில் நினச்சா எல்லாரும் என்ன இருக்கும், ஆத்மாவில் இருக்கிற விக்ரம் எல்லாம் விநாசம் ஆயிருக்கும். சதா பாபா நினைவில் இருந்திருப்போம். அது இறந்ததுக்கப்புறம் தீபம் ஏற்றி என்ன பிரயோஜனம்? அது என்ன வெளிச்சம் இல்லாமல் தடமாறமா போகுது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஒரு சம்பிரதாயம், சாங்கியம் மாதிரி பண்ணுறாங்க. அந்த சாங்கியத்துக்கு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் என்னன்னா, ஆத்ம தீபத்தை சதா உயிரோடு இருக்கும்போது ஏற்றி வைக்கணும். இறந்ததுக்கு அப்புறம் சங்கு ஊதுவாங்க. அது உயிரோடு இருக்கும்போது ஞான சங்கு கடவுள் ஊதுறாரு, அது வந்து கேட்கலாம்ல. இறந்ததுக்கு அப்புறம் பூ தூவிட்டே போவாங்க அது சுடுகாடு வரைக்கும். உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய பார்வை, வார்த்தைகள், செயல் அது மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய மலர் போல இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதில் இறந்ததுக்கு அப்புறம் எதுக்கு செய்கிறாங்க? உயிரோடு இருக்கும்போது செய்யுங்க அப்படின்னு தான் பாபா சொல்கிறாரு. கடைசியில் சுடுகாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பானை மாதிரி தண்ணி, அதில் 3 ஓட்டை போடுவாங்க. ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரு சுத்து, 3 ஓட்டைக்கு 3 சுத்து வந்து அந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சிடுவாங்க. அதை தான் சொல்கிறாரு பாபா, தேகம், தேகதாரிகள், இந்த பழைய உலகம், அதனுடைய பொருட்கள், இந்த 3 விஷயங்களை புத்தியின் மூலமாக தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அது உயிரோடு இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இறந்ததுக்கு அப்புறம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாமலே பண்ணுறாங்க. சாங்கியம் மாதிரி பண்ணுறாங்க. பாபா அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறாரு. அது எல்லாமே உயிரோடு இருக்கும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள். இந்த சமயம் வந்து உலகமே காரிருளாக இருக்குது. ஆத்ம தீபத்தை ஏற்றுனீங்கன்னா இவ்வளோ நல்லா இருக்கும். அதுவே உங்களுக்கு வாழ்க்கைன்ற பாதையில் வெளிச்சத்தை கொடுக்கும். ஆத்ம தீபம் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு நம்மளுக்குள்ளே ஏற்படும். இறந்ததுக்கப்புறம் தீபம் ஏற்றி என்ன பிரயோஜனம் இருக்குது? உயிரோடு இருக்கும்போது ஆத்ம தீபத்தை ஏற்றுங்க. ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டிற்கு இப்போதைக்கு செல்ல முடியாத, இறந்த அந்த ஆத்மா இன்னொரு ரீபர்த்து தான் எடுக்க போகுது. துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று மனம் விரும்புகின்றது. ஆனால் ஒருவர் கூட விடுபட முடியாது. நம்ம துக்கத்துக்கு வேற யாருமே காரணம் கிடையாது. நான் செஞ்ச செயல் தான் காரணம். அதை ரியலைசேஷன் பண்ணி அது சரி பண்ணாத வரைக்கும் எப்படி துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்? எந்த குழந்தைகளுக்கு புருஷோத்தம சங்கம யுகத்தின் நினைவு இருக்கின்றதோ அவர்கள் ஞான ரத்தினங்களை தானம் செய்யாமல் இருக்க முடியாத. எப்படி மனிதர்கள் புருஷோத்தம மாதத்தில் நிறைய தானம் புண்ணியம் செய்கின்றார்களோ அதே போல இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். ஸ்வயம் பரம்பிதா பரமாத்மா நமக்கு பாடம் எடுக்கின்றார். கிருஷ்ணர் அல்ல என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். கிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசர் ஆவார். பிறகு அவர் மறுபிறவி எடுத்துக்கொண்டே வருகின்றார். பாபா கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் திரிகாலதர்ஷியாக ஆகின்றீர்கள். பாபாவை தவிர வேறு யாரும் திரிகாலதர்ஷியாக மாற்ற முடியாத. உலகத்தின் முதல் இடை கடையின் ரகசியம், அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் பாபாவிற்கு தான் இருக்கின்றது. அவரை தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகின்றது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பது பகவானை தான் சொல்லப்படுகின்றது. அவர்தான் படைப்பவர்,
ஆவார். உலகத்தை படைச்சது கடவுள் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா அவர் படைச்சது எந்த உலகத்தை, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். கடவுள் படைச்சது ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறை தந்தை, ஹெவன்லி காட்ஃபாதர் என்ற வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அந்த இறைவன் எப்பொழுது பூமியில் அவதாரம் செய்தார், வந்து என்ன செய்தார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. ஜெயந்தி என்பதன் அர்த்தம் கூட தெரியவில்லை என்றால் பிறகு கொண்டாடி என்ன செய்ய போகின்றார்கள்? இவை அனைத்தும் கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த சமயத்தில்தான் குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தில் முதல் இடை கடையை ரகசியத்தை தெரிந்துள்ளீர்கள். வேறு எப்பொழுதும் இல்லை. பிறகு பாபா எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வீர்கள். இந்த 84 பிறவிகளின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்ற நினைவு இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது. பக்தி மார்க்கத்தில் என்ன இருக்கின்றது, அதன் மூலம் எதுவுமே கிடைப்பது கிடையாது. எவ்வளவு பக்தர்கள் கூட்டத்தில் அலை மோதுகின்றார்கள். பாபா உங்களை அதிலிருந்து விடுவித்து விட்டார். இப்பொழுது நாம் ஸ்ரீமத் படி மீண்டும் பாரதத்தை உயர்ந்த நாடாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஸ்ரீமத் மூலம்தான் உயர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். ஸ்ரீமத் பகவத் கீதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கீதையின் மூலமாக நம்மளுக்கு சிவ தந்தை நல் வழி காட்டுகின்றார். சங்கம யுகத்தில்தான் இந்த ஸ்ரீமத்து கிடைக்கின்றது. சிவ பகவானு வாச்ச சங்கம யுகத்துல தான். நாம் யாராக இருந்தோம், பிறகு எப்படி இந்த தேவதைகளைப் போல ஆகின்றோம் என்பதை நீங்கள் சரியான முறையில் புரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். முயற்சி செய்து செய்து ஒருவேளை குழந்தைகள் எப்பொழுதாவது தோல்வி அடைந்து விட்டால் பாபாவிற்கு செய்தி அனுப்புங்கள். மீண்டும் எழுந்து நிற்க பாபா எச்சரிக்கை அளிப்பார். ஒரு பொழுதும் தோல்வியடைந்து அமர்ந்து விடக்கூடாது. மீண்டும் எழுந்து நில்லுங்கள் என்று பாபா சொல்வாரு. அப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட்டு அப்படின்றத ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வைத்தீஸ்வரன் வந்திருக்கார, ஏதோ ஒரு காரணத்தினால பாபா விட்டு போயிட்டாங்க. அதை நீங்க எனக்கு சொல்லுங்க. பாபா எப்படியாவது யாரையாவது அனுப்பி அவங்கள பாபா கிட்ட வரவழைப்பாரு. கொஞ்சம் மருத்துவம் செஞ்சுக்கோங்க. ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. டாக்டர் வைத்தீஸ்வரன் அமர்ந்திருக்கின்றார் அல்லவா? 5வது மாடியிலிருந்து குதிச்ச அவ்வளவு அடிப்படும். 2வது மாடியிலிருந்து குதிச்ச அவ்வளவு அடிப்படும். காம விகாரம் என்பது 5 அடுக்கு மாடியிலிருந்து குதிக்கிற மாதிரி. ஆகையினாலதான் காமம் மிகப்பெரிய எதிரி என்று சொல்லப்படுகின்றது. அது உங்களை தூய்மையற்றவர்களாக மாற்றிவிட்டது. இப்பொழுது தூய்மையாக ஆகுங்கள். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குவதற்காகத்தான் சிவ தந்தை பூமியில் அவதரித்திருக்கின்றார். அதனாலதான் அவரை பதித பாவனன் என்று சொல்கின்றோம். கண்டிப்பாக சங்கம யுகத்தில்தான் இறைவன் உலகத்தை மாற்றுவார். சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. சம்பவாமி சங்கம் யுகே. ஒரு கல்பத்துல ஒரு முறைதான் வராரு. ஏன்னா ஒரு முறைதான் தர்மத்திற்கு இழிவு ஏற்பட்டிருக்கு. இப்பதான் ரொம்ப இழிவு.
இந்த முழு கல்பத்துல. ஒவ்வொரு யுகத்துக்கும் கடவுள் வரணும் அவசியம் இல்லை. சத்தியுகம் திரேதாயுகத்துல பவித்ரதா சுகம் சாந்தி நிறைஞ்சு இருந்தது. துவாபரயுகத்துல குறைஞ்சது. ஆனா கலியுகத்துல அதுவும் இப்ப பீக்ல இருக்கு. இப்பயும் கடவுள் வரலன்னா அப்புறம் எப்பதான் வர்றது? ஒரு கல்பத்துல ஒரு முறைதான் இறைவன் அவதாரம் எடுக்கின்றார். கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் வந்து மாற்றுவார். இது கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பத்தின் சங்கமமாகும். பாபா இப்பொழுது நாற்று நட்டு கொண்டே இருக்கின்றார். புதிய மரத்திற்கான நாற்று, மரக்கன்று நடுறார். பிறகு முழு மரமும் இங்கே வளர்ந்து விடும். மரத்தை வந்து மரக்கன்று தான் நடுவாங்க. மரக்கன்று அதுக்கப்புறம் மரமாகுது. இதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிராமணர்களின் மரம் வளர்ச்சி அடையும். பிறகு சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் சென்று இதனுடைய சுகத்தை அங்க போய் அனுபவம் செய்வார்கள். இங்க படிக்கிற படிப்புக்கும் செய்யற புருஷார்த்தத்திற்கான பலன் சங்கம யுகத்துல கிடைக்கும். பிராப்த கர்மா அப்படின்னு சொல்றோம். அதாவது சங்கம யுகத்துல செய்யற புருஷார்த்தம், யோகா, ஞானம், யோகம், தாரணை, சேவையினுடைய படிப்பு இருக்குல்ல, இங்க படிக்கிற படிப்புக்கு பதவி வந்து சத்தியுகம் திரேதாயுகத்துல கிடைக்கும். அதுதான் பிராப்த கர்மா. அங்க பிராப்தம் ஆயிடுது. அங்க வந்து நம்ம எந்த புருஷார்த்தம் பண்ண போறது இல்லை. புருஷார்த்தம் சங்கம யுகத்துல பண்றோம். பிராப்தம் நெக்ஸ்ட் 2 யுகத்துக்கு வரும். எவ்வளவு சுலபமாக பாபா முரளியை புரிய வைக்கிறாரு. நல்லது. முரளி கிடைக்கலன்னா, சப்போஸ் ரொம்ப அதிகமான புயல் வெள்ளம் இருக்கு, போஸ்ட் வரல, அப்ப என்ன பண்ணலாம்? முரளி ஏதோ ஒரு காரணத்தினால போஸ்ட் வரல, போஸ்ட் ஆபீஸ் ஸ்ட்ரைக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? முரளி படிக்கணுமா வேணாமா? பாபாவை நினைங்க. அதை விட ஹையஸ்ட் பாபாவை நினைக்கிறத. சிவ பாபா பிரம்மாவின் உடலின் மூலமாக தான் வந்து முரளி எடுக்கிறாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணு வம்சத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பதை புத்தியில் உறுதியாக புரிஞ்சுக்குவாங்க. சப்போஸ் உங்களுக்கு முரளி கிடைக்கலையா, அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, பழைய முரளி இருக்கும்ல, ஏதாவது ஒரு அவ்விக்த முரளியோ சாக்கார முரளியோ. ஆனா பாபா முரளி எடுக்கிற டைம்ல வீட்டுல விதிபூர்வமா, சப்போஸ் வெளியில போக முடியலன்னா விதிபூர்வமா உட்காந்து அந்த முரளியை வந்து படிக்கணும். அனைத்து முயற்சியில்தான் ஆதாரமாக இருக்கின்றது. கல்ப கல்பமாக என்ன முயற்சி செய்தீர்களோ அதே போலதான் இந்த கல்பத்திலும் செய்வீர்கள். போன கல்பத்துல நான் எப்படி முயற்சி பண்ணணும், அதே போலதான் இந்த கல்பத்திலும் நான் முயற்சி வந்து செய்வேன். அது நடக்கும். அரைக்கல்பம் துவாபரயுகம் கலியுகத்துல தேக அபிமானியா, பாடி கான்சியஸ்ல இருந்துட்டோம். இது விதி. இதுல யாருமே தப்பிக்க முடியல. ஆனா இப்ப விஷயம் தெரிஞ்சிருச்சுல. இப்ப மீண்டும் என்ன ஆகணும்? ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். அதற்கான முயற்சி செய்யுங்கள். இதில் தான் உழைப்பு என்பது இருக்கின்றது. படிப்பு என்னவோ சகஜமானதுதான். முக்கியமான விஷயம் என்னது? தூய்மை ஆகுவது. தூய்மை ஆகணும்னா என்ன பண்ணணும்? யோகா பண்ணணும். அப்ப எது முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னா அது யோகா தான். ஆனா யோகா வந்து வீட்டில இருந்தா பண்ண முடியாது. விதிபூர்வமா அமர்ந்து கிளாஸ் கேட்கணும். ஞானம் இருந்தா மட்டும்தான் யோகா வரும். பாபாவை மறப்பது என்பது மிகப்பெரிய தவறாகும். தேக அபிமானத்தில் வருவதால் தான் இறைவனை மறக்கின்றீர்கள். சரீர நிர்வாகத்திற்காக தொழில் போன்றவற்றை அவசியம் செய்யுங்கள். இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் ஒரு முக்கியமான வேலை பண்ண சொல்றாரு பாபா. 8 மணி நேரத்துல ஒரு 6 மணி நேரம் நல்ல நிம்மதியா நல்லா தூங்குங்க. ஃபர்ஸ்ட் வேலை நல்லா தூங்குங்க 6 மணி நேரம்.
ஆனா தூங்குற டைம் வந்து நைட்டு சீக்கிரமா தூங்கி அப்புறம் 6 மணி நேரம் உங்களுடைய உறக்கத்தை வச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ படுத்துருங்க. 6 மணி நேரம் நல்லா நிம்மதியா தூங்குங்க. 2 மணி நேரம் பர்சனல் வேலை வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 8 மணி நேரம் அது உங்களுடைய பிஸ்னஸோ அல்லது அஃபிஷியல் ஒர்க் அதுக்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கோங்க. இந்த 8, 8 போய் மீதி ஒரு 8 இருக்கு பார்த்தீங்களா? அந்த 8 மணி நேரத்துல சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள். 8 மணி நேரம் நினைக்க சொல்றாரு. அந்த நிலை விரைவாக வந்து விடாது. கடைசியாக இந்த நிலை ஏற்படும். எப்பொழுது 8 மணி நேரம் நம்ம கடவுளை நினைக்கிறோமோ அந்த நேரத்துல விநாசமே ஆயிடுமா. கர்மா தீத்த நிலை. எல்லாரும் 8 மணி நேரம் யோகா பண்றாங்க பிகேஸ்னா புரிஞ்சுக்கலாம் விநாசம் நெருங்கிடுச்சு அப்படின்ட்டு. கர்மா தீத்த நிலை ஏற்பட்டது என்றால் பிறகு இந்த சரீரம் இருக்க முடியாது, விடுபட்டு விடும். ஏனென்றால் ஆத்மா தூய்மை ஆகிவிட்டது அல்லவா. நம்ம தாதிங்களா தூய்மை ஆனதுக்கு அப்புறம் உடம்புல இருந்து வெளில வந்துட்டாங்கல்ல. தூய்மை ஆகுற வரைக்கும் தான் உடம்புல இருக்க முடியும். அவங்களாம் இப்போ சம்பூர்ண அவ்யக்த பரிஷ்டா பிரம்மா பாப் சமான் ஆயிட்டாங்க தாதிங்களாம். எப்பொழுது வரிசை கிரமமாக கர்மாதீத்த நிலை உருவாகின்றதோ அதுக்கப்புறம் தான் இந்த 3rd வேர்ல்டு வார்ல ஆரம்பமாகும். இதுவரை ரிஹர்சல் தான் நடந்துட்டு இருக்கு. நாம எல்லா பிகேஸும் ரெடி ஆகுற வரைக்கும் ரிஹர்சல் நடந்துகிட்டு தான் இருக்கும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆன பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம மாதத்தில் அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்ய வேண்டும். இப்ப தமிழ் வருஷம் இருக்கு இல்லையா, அதுல வந்து சில மாசம்லாம் 31, 30, 31 வரைக்கும் போகும் தமிழ் மாசத்துல. ஹிந்தியில வந்து என்ன பண்றாங்கன்னா 30 வரைக்கும் தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற டேட்ஸ்லாம் இருக்குல்ல, 4 வருஷத்துக்கு ஒரு மாசம் வந்து அந்த 30 நாள் வந்துடும். 4 வருஷத்துல ஒரு மாசம். அதுக்கு வந்து புருஷோத்தம மாதம்னு பேரு. இதெல்லாம் ஹிந்தியில, தமிழ் மாதம் கிடையாது, ஹிந்தியில இருக்கு. அப்படி இருக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும், இந்த லீப் இயர் மாதிரி. அந்த புருஷோத்தம மாதத்துல அது ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளுக்காக டெடிகேட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதத்துல நல்லது மட்டும்தான் செய்வாங்க, வேற எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. அதாவது கடவுளோடைய புகழ் பாடுறது, சாஸ்திரம் படிக்கிறது, தீர்த்த யாத்திரை போறது, இதுக்கு மட்டும் அந்த மாசத்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாபா சொல்றாரு, இந்த யுகம் வந்து சங்கம யுகம். இது ஆக்சுவலா புருஷோத்தம யுகம். இந்த டைம் எதுக்காக அப்படின்னா, அழிவற்ற ஞான ரத்தினங்களை நாம கேட்கணும், தாரணை பண்ணணும், மற்றவர்களுக்கு தானம் செய்யணும். அமிர்த வேளையில் எழுந்து ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி சரீர நிர்வாகத்தை செய்து கொண்டே பாபா கொடுத்திருக்கக்கூடிய வீட்டு பாடத்தையும் கூட கண்டிப்பாக செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், முயற்சியில் எப்பொழுதாவது தடை வந்தது என்றால் பாபாவிற்கு செய்தியை கொடுத்து ஸ்ரீமத்தை பெற வேண்டும். பாபா என்னால அமிர்த வேலை எழுந்துக்க முடியல, பாபா என்னால கிளாஸ்க்கு போய் கிளாஸ் கேட்க முடியல, என்னால சார்ட்டே வைக்க முடியல, எனக்கு உனக்கு வந்து லெட்டர் கூட போட முடியல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஓப்பனா சொல்லுங்க பாபா கிட்ட. பாபா உங்களுக்கு வழி காட்டுவாரு. டாக்டரிடம் அனைத்தையும் சொல்ல வேண்டும். எதையும் மூடி மறைச்சு என்ன பண்ண போறீங்க? நம்ம பாபா வந்து இப்போ
வைத்தீஸ்வரனா இருந்தாலும் ஒரு அம்மா மாதிரி தானே இருக்காரு. அவர் என்ன இப்ப தர்மராஜ் ஆகலைல்ல. தர்மராஜுக்கு தான் பயமா இருக்கும் சொல்றதுக்கு. அம்மா கிட்ட அல்லது டாக்டர் கிட்ட ஒரு ஃப்ரெண்டா இருக்க நினைச்சுக்கோங்க. ஒரு துணைவனாக இறைவனை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ரிலேஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல நினைச்சிட்டு பாபா கிட்ட ஷேர் பண்ணுங்க. தப்பே செஞ்சிருந்தாலும் சொல்லுங்க. அப்பதான் அவர் சரி பண்ண முடியும். பாவ கர்மங்களை அழிக்கும் நேரத்துல இனி எந்த பாவ கர்மத்தையும் செய்யக்கூடாது. அதனால எது மனசை உறுத்துதோ அது சொல்லிடுங்க. இனி எந்த பாவத்தையும் செய்யாம பார்த்துக்கோங்க. பாபா நினைவுல இருங்க. அதுக்கு பாபா அட்வைஸ் பண்ணுவாரு. ஓப்பனா கடவுள்கிட்ட இருக்கணும். எதையும் மறைக்க கூடாது. ஏன்னா இப்போதைக்கு அவரு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டரா இருக்காரு. ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக வைத்தீஸ்வரன் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாரு. சரியான முறையில அவரை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனா சொன்னாதானே அவரும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். வரதானம். துண்டிக்கப்படாத யோகம் என்ற விதியின் மூலமாக இடைவிடாத பூஜைக்குரியவராக ஆகக்கூடிய சிரேஷ்டமான மகான் ஆத்மா ஆகுக. தற்காலத்துல யாரெல்லாம் மகான் ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அகண்ட ஆனந்தம் போன்ற பெயர் வைக்கின்றார்கள். நித்திய ஆனந்தம், அகண்ட ஆனந்தம், பரமானந்தம், அப்படியே ஆனந்தம் வர மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க சாமியாரங்கெல்லாம். அகண்ட ஆனந்தம் அப்படின்னா துண்டிக்கப்படாத ஆனந்தம் நிறைந்தவர்கள். நித்திய ஆனந்தம்னா நித்தியமா எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஆனால் அனைத்திலும் அக்கண்டு துண்டிக்கப்படாத சொரூபமானவர்கள் நீங்கள் தான். சச்சிதானந்தம். ஆனந்தத்திலும் துண்டிக்கப்படாதவர்கள், சத்து சித் ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர்கள். சுகத்திலும் துண்டிக்கப்படாதவர்கள். தீய சகவாசத்தில் மட்டும் வராம பார்த்துக்கோங்க. இப்பெல்லாம் நம்ம தீய சகவாசம் வெளியில இருக்கிற மனுஷங்க இல்ல, கையில இருக்கிற மொபைல் தான். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதை பார்க்க கூடாதோ அது ஸ்டாப் பண்ணிடுங்க. நல்லதை மட்டும் பாருங்க. கூடுமான வரைக்கும் நல்ல விஷயங்களுக்கு தவிர மொபைல் கையில இல்லாம பார்த்துக்கிட்டா நல்லது. கொஞ்சம் தூரமா டிஸ்டன்ஸ், மொபைல்ல இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேவையானது மட்டும். இப்போ கிளாஸ் மொபைல்ல தான் கேட்குறீங்க, அது பார்த்து தானே ஆகணும், அது வேற விஷயம். மற்ற விஷயங்களை கட் பண்ணுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க மொபைல்ல இருந்து. பிறருடைய ஏன்னா அந்த தீய சகவாசம் என்ன ஆகுது, மனுஷங்களோட சகவாசம் அவகுணங்களை அவங்களோட கத்துக்கிறாங்க, மற்றவங்களோட வீக்னஸ்ஸு. அதுக்கப்புறம் அவகுணங்களை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் என்ன பண்ணணும், டோன்ட் கேர் பண்ணுங்க. அதை பற்றி நீங்கள் அது ரொம்ப பார்த்தீங்க, ரொம்ப அவங்க ஒருத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க, அது இன்ட்ரெஸ்டாக கேட்டால் நம்மளால 4 பேருக்கு சொல்ல எல்லாம் தலையே வெடிச்சிடும். கேட்கறதுனால தானே சொல்ல வேண்டி இருக்கு. கேட்காதீங்க, சொல்லாதீங்க. இந்த விசேஷ தன்மையின் மூலமாக நீங்க நெகட்டிவே கேட்க மாட்டீங்க. யாரோட நெகட்டிவ் கேட்கல, தீய சகவாசம் இல்லை, எல்லாத்துலேருந்து விடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆத்மா தன்னை அறியாமலே கடவுளை நினைக்க ஆரம்பிச்சிடும். அக்கண்ட யோகி, நீங்க வேணா அப்படி பேர் வச்சுக்கலாம், அக்கண்ட ஆனந்தம் அப்படின்லாம் பேர் வச்சுக்கலாம். அப்படிலாம் பேர் வைக்கணும் அவசியம் இல்லை, சொல்றாரு, ஒரு பேச்சுக்காக சொல்றாரு. அக்கண்ட யோகியாக ஆகி விடுவீர்கள். யார் அக்கண்ட யோகியாக இருக்கின்றார்களோ அவர்களே அக்கண்ட பூஜ்யக்குரியவர்களாக ஆகின்றார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் சுயம் அரை கல்பத்திற்கு பூஜ்ய சொரூபத்தில் இருக்கின்றீர்கள் மற்றும் அரை கல்பத்திற்கு சத்தியுகம் திரேதாயுகத்துல நீங்களே நடமாடும் தேவதைகள். சில நடந்தா அப்படி இருக்கும், அப்படி இருப்பீங்க. ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி இருக்கும் அப்ப இந்த உலகத்துல. நடமாடும் தேவதைகள் சத்தியுகம் திரேதாயுகத்துல. அப்புறம் துவாபரயுகம் கலியுகத்துல உங்களுடைய நினைவு சின்னம், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும்,
உங்களுக்குன்னு ஒரு சிலை இருக்கும். நீங்களே சிலையா இருப்பீங்க. உங்க சிலைக்கு பூஜா நடக்கும். அரை கல்பம் பூஜ்ய சொரூபத்தில் இருக்கின்றீர்கள் மற்றும் அரை கல்பத்திற்கு உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு பூஜை நடைபெறும். ஸ்லோகன். திவ்ய புத்திதான் அமைதி சக்திக்கான ஆதாரம் ஆகும். புத்தி திவ்யமாக இருக்கும் பொழுது, தெய்வீக புத்தி இருக்கும் பொழுது நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம நறு செயல்களை மட்டும் செய்வோம். அப்ப மனசு அமைதியா இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.